ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்னைக்கு உங்களோட சமீபத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது மத்திய பிரதேசத்தை மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டையுமே உலுக்கிய ஒரு தாயின் சோகக்கதை. ஆமாங்க, சந்தோஷமாக தொடங்கிய இவர்கள் இந்த படகு பயணம் இப்படி சோகத்தில் முடியணும் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன், என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் மத்திய பிரதேசம் ஜபால்பூர் அப்படின்ற பகுதியில் நர்மதை ஆற்றிற்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ள பார்கே அணை இது சுற்றுலா பயணிகளுக்கு படகு சவாரி இயக்கப்பட்டு வருகிறது. அன்று 30 பேர் 2 ஊழியர்கள் உள்பட அனைவரும் நர்மதை ஆற்றிற்கு குறுக்கே படகு சவாரி செய்து கொண்டிருக்கும் போது சூறாவளி காற்று வீசியதால், அதிவேக காற்றின் காரணமாக படகு தண்ணியில் மூழ்கி 20 பேர் தப்பிச்சிருக்காங்க. 9 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த 20 பேருமே ஸ்விம்மிங் தெரிஞ்சனால லைஃப் ஜாக்கெட் உதவியோடு தப்பிச்சிருக்காங்க. மித்த 9 பேர் ரொம்ப சோகத்தில் உயிரிழந்து போயிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டு திருச்சியை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதில் நம்ம பார்க்குறப்பே இந்த காணொலியில் பார்க்குறப்பே நமக்கு தெரியுது படகு ஓட்டுநருடைய அலட்சியமும். ஏன்னா படகு திசை மாறுது அப்படின்றப்பே அவங்க சுதாரித்து அங்கே இருக்கிற பயணிகளுக்கு உயிர் காக்கும் கவசம், அதாவது லைஃப் ஜாக்கெட்டை கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க படகு தண்ணியில் மூழ்கும் நிலையில் இருக்கிறப்ப தான் கடைசி நிமிடத்தில் தான் அந்த லைஃப் ஜாக்கெட்டை பயணிகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பயத்திலையும் அந்த பதட்டத்திலையும் பயணிகள் பாதி பேர் சரியாக லைஃப் ஜாக்கெட்டை அணியாமல் அந்த தண்ணியில் மூழ்கி இறந்து போயிருக்காங்க. ஸ்விம்மிங் தெரிஞ்ச 20 பேர் மீட்பு பணிகள் மூலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்காங்க. இதில் ரொம்ப மனசுக்கே ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் நம்ம இறந்த தருவாயிலையும் தன்னோட குழந்தைய விடாமல் இறுக்கி பிடித்த நிலையில் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த காட்சியை பார்த்த அனைவருக்குமே மனமும் உருகிடுச்சு. ஏன்னா ஒரு தாயின் அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அந்த தாயிற்கு தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு லைஃப் ஜாக்கெட் இருந்தும் கூட தன் குழந்தையை காப்பாற்றணுன்றதுக்காண்டி குழந்தையோடையே சேர்ந்து உயிரை மாய்த்திருக்காங்க.